शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இந்த பூர்வார்த்தம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் அந்த ஸ்லோகம் இதுக்கு மேல இருக்குது உத்தரார்த்தம். இதுல வாங்க இது ரொம்ப அழகான நல்ல ஸ்லோகம். ராகுகிரஸ்ததிவாசயந்து கவிஷோ மாயா சமாச்சாரண கண்மாத்ரணோபசம்ஹரணதோ யோகோ சுதுக்தகுமான் ராகஸ்வாத்ரம் பிரபோதசமவேத பிரத்யஜ்ஞாயதே தஸ்மின் ஸ்ரீகுருமூர்த்தயே நமः. ஆத்மாவுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கிறார். ராகுகிரஸ்த திவாகரேந்து சதிதா எதுக்காக கொடுக்கிறாருங்கிறது பார்த்தோம். அதுல அர்த்தம் என்னென்ன புரிஞ்சுக்கணும். ராகுங்கிறோம் கேதுங்கிறோம் ராகும் ஒன்றை வச்சுக்கோம். இந்த கிரகம் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கிரகமே இல்லை. இது எப்போ தெரியும் கேட்டா இந்த வேலை திவாகர இங்கும் சூரியன் சந்திரன் இவாளை வந்து கிரகிக்கிறதுக்காக ஏற்பட்டது இந்த கிரகம். இது எப்போ காணப்படும் சொன்னா இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்போது இது காணப்படுமா? எதனால காணப்படுறது? எதை இது மறைக்கிறதோ அதனால காணப்படும். இந்த சூரியனை தான் இது மறைக்கிறது, சந்திரன் இதை மறைக்கிறது இந்த நிழல். ஆனா இந்த நிழலை நாம் பார்க்கணும்னு சொன்னா அது சூரியனையும் சந்திரனையும் மறைக்கும் போதுதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, மற்ற நல்ல சூரிய வெளிச்சத்துல இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் அப்ப என்னாச்சு? இது எதை மறைக்கிறதோ மறைக்கும் போது அதனுடைய அனுகிரகத்தினால பிரகாசப்படுறது அப்படின்னா இல்லையா? இந்த அம்சம் இங்க வேணும். ராகுகிரஸ்த திவாகர் என்று சொல்லிட்டா ஆத்மாவுக்கு ஒரு ராகுவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த மாயை வந்து மறைக்கிறது ஆத்ம தத்துவத்தை பூர்ணமாக அதனால மறைச்சிட முடியல. மாயுடைய எண்ணம் என்னன்னா இந்த ஆத்மாவை தெரிய விடாம பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுதான். ஆனால் அதை மறைக்கும் போது மாயை மறைச்சிருக்கிற மாயை கூட அதனுடைய பிரகாசத்தினாலே தெரிகிறது. சூரியனை வந்து வேகம் மறைச்சு விடுறது. மொழி இருக்கு, சூரிய வெளிச்சம் இல்லை, சூரியதட்சிணை வரல அப்படின்னு சொல்றாங்க. நேரம் தெரியுது, வெளிச்சமே இல்லாட்டா எப்படி நேரம் தெரியும்? லைட் வச்சா பாக்குறோம் மேகத்தை. அவன் எந்த சூரியனை அதை மறைக்கிறதோ அந்த மேகம், அந்த மேகத்தான சூரியனும் அப்படி மறைச்சிட முடியல. ஏன்னா அதனுடைய வெளிச்சத்துல அது பிரகாசிச்சுட்டு இருக்கு, அது கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப வெளிச்சத்தை இல்லாம பண்ணிடல அந்த மேகம். ஆனால் அந்த விவகாரத்தை ஏற்படுத்துகிறது சூரியனை பார்க்க முடியல, மறைஞ்சிருக்கு அப்படின்னு. மாவையும் இதே காரியத்தை தான் செய்யும். ஆத்மஸ்வரூபத்தை அது ஒரேடியா மறைத்துவிட முடியாது. மாவைக்கு அந்த சக்தி கிடையாது. ஆனால் எனக்கு தெரியல, என்னுடைய ஆத்மாவை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அதை மறைக்கணும். தெரியாதுன்னு தெரியறதே கேட்டா என்ன பண்றது? அதுக்கு பதில் இல்லை. தெரியலேனாவது தெரியறது தெரியலேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு வெளிச்சம் வாங்கினது இல்லை. தெரியலேங்கிறது ஆனந்தமா நன்னாவே சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரியுதுன்னு சொன்னா இந்த மாலையால மறைக்கப்பட்ட அந்த ஆத்மாவுடைய ஆனத்தினாலதான் அந்த பிரகாசத்துல அந்த மாலையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எது இதை மறைக்கிறது அதையும் சேர்த்து பிரகாசப்படுது. அனுபலம்ங்கிறது கூட இல்லை. இது வந்து ஆவரணம் எது சொல்லுவோம். இல்லேன்னு ஆயிடல, தெரியல தானே. தெரியலேங்கிறதுக்காக இல்லைன்னு ஆயிடல. தெரியலேங்கிறத வச்சு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது அனுபவம். இது என்ன ஆச்சுன்னா என்னை பத்தி எனக்கே தெரியல, தெரிஞ்சுக்கிறதுக்காக வரேன் அப்படின்னு. அதனாலதான் அடைந்தாங்க வித்தியாசப்படுறது. இது மாயா சமாச்சாரணா. அப்ப அதனுடைய சொரூபம் என்ன? அறிஞ்சு மாயை எதை மறைச்சதோ அது எப்படி இருக்குன்னு கேட்டா தன் மாத்திரா அப்படின்னு எது சொல்லுவோம். எது இருக்கோ அது பக்கம் சொல்லுவோம். இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒண்ணு எல்லா பதார்த்தத்தையும் சேர்ந்து கலந்ததுனால எல்லாமே இருக்கிறது. அப்படிங்கிறது ஒண்ணுதான். மொத்தம் ஒரே ஒரு சக்தி.
ஆனா இந்த தப்பு எதுலாம் சேர்ந்து தெரியுறதோ அதெல்லாமே தப்பு தப்புன்னு தெரியுது. அப்படி இருக்கிறதுனால உலகம் தப்புன்னு தெரியுது. இதை காசு செயல் கொடுத்துட்டேன். இருக்குங்கிற அந்த ஒரு நிலைமையில உலகத்தோட சேராமல் இருக்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது ஒரு இடத்துல திருப்பி காண்பிக்க முடியுமான்னா தாராளமா காண்பிக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்காது. நம்மளை பத்தி நாமளே யோசிச்சு பார்த்துக்கலாம். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நமக்கே ஒரு பதில் கிடைக்கும். சரி இருக்கோம் அப்படி இருக்கோம், இந்த காரியம் பண்ணா அந்த காரியம் பண்ணா மறக்காத காரணம் இதெல்லாம் பண்ண வேண்டிய பாக்கி இருக்கு, அது நிறைய கரெக்டா போகலான்னு கிடைக்கும். ஆனா அது பார்ப்போம் காரியத்தை அப்படின்னு சொல்லி நீங்க தூங்கியாச்சுன்னா நல்லா தூங்கும் போது ஊசிட்டு இருக்கும் போது தன்னை பத்தின இருந்த ஏதாவது ஒரு எண்ணமாவது அந்த சேர்த்து வருதோ தூங்கும்போது ஒண்ணு கூட தெரியும். நான்கு கூட தெரியல, நான்குடைய எண்ணம் கூட கரண உபசம்ஹரணத்தா கரணங்கள் இதனுடைய நல்லதாக கரணங்கள்லாம் இதெல்லாம் தன்னுடைய வேலையை நிறுத்தின ஒரு நிலை, மனசு கூட நின்று போன ஒரு நிலை, அதுதான் சுகுப்தி. அந்த சுகுப்தியில நான் ஒரு சத்ஸ்வரூபமாக இருந்தேன், ஒரு விசேஷமும் சேராமல் சுத்தஸ்வரூபமாக இருந்திருக்கேன். அது என்ன தெரியுதுன்னா முழுக்க தெரியுது. முழுக்கப்புறம் நான் நினைச்சு பார்க்கறேன், ஏற்கனவே நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இந்த மூணையும் அதுதான் நம்ம பார்க்கும்போது முழுக்கப்புறம் தூங்கினே அப்படிங்கிறதே தூங்கல் இருக்கும் போது தூங்குறேன் அப்படின்னு தெரியாது, தூங்கிருக்கேன் அப்படின்னு தெரியுது தூங்கலே. அதனால தூங்கினதே தூங்கி முடிக்க எவ்வளவுதான் தூக்கம் போறதுக்கு வரணும். அதனால ஆனா அது தெரியறது எப்படி தெரியுது? இதனாலதான் தெரியுது. தெரிஞ்சுக்காம எப்படி சொல்ல முடியும்? தீர்மானமா சரி சொல்ல தெரியாது, தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. பிரபோதமய பிரத்யபிஜாயது அதே நான் தான் பிரத்யபிஜம் ஏற்படும். போது நேற்றுகிறவன் வேறு நீங்க முடிக்கிற நான் வேறு அப்படின்னு யாராவது சொல்றாங்க. சந்தேகம் வரல, நேற்றுக்கும் நானேதான் இருக்கணும் நானேதான் அப்படின்னு அனுகூலமாக தெரியுதே. இப்ப அனுசூல எளிதாக சொன்னா வித்தியாசப்பட்ட நிலைகள், அந்த சொப்பம் ஜாகிரத்து சுருத்தி அப்படிங்கிற இந்த நிலைகள் மாறுபட்டு கொள்கைக்கு ஒண்ணு வருது, ஒண்ணு பொறுத்து திருப்பி திருப்பி மாறி மாறி வந்துருக்கு. ஆனா நான் இந்த மூணு நிலையிலையும் ஒன்றாக அவசியம். இதே நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த நிலைகள் வகுத்து போகக்கூடியது ஆத்மாவுக்கு இல்லை, என்ன கேள்வி இல்லை. நான் வச்சுதான் அதை என்னோட சேர்ந்து சேர்த்து என்னை பற்றி வேற மாதிரியா தெரிஞ்சுக்கல. ஆனா என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் சம் மாத்திரா, சத்ஸ்வரூபம் மாத்திரம் தான். அப்படின்னு அவன் எந்த சத்ஸ்வரூபம் தெரிகிறதோ அந்த சத்ஸ்வரூபம் தான் அந்த தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி தான் நம்முடைய ஸ்வரூபம். அவருக்கு நமஸ்காரம். ஏழாவது வாவ்யாதிஸ்வதி ஜாகிரதாதிசுதா சர்வாஸ்வவஸ்தாஸ்வதி யாவஸ்தாத் அனுவர்த்தமானமஹவித்யந்தஸ்வரந்தம் சதா வாஸ்மானம் பிரகதீகரோதி பஜதாம் யோ முத்ரயா முத்ரயா தஸ்மை ஸ்ரீ தேவோத்தயே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அதே 67வது தான் இந்த ஸ்லோகத்திலும் நிலைகள் மாறுபட்டு கொண்டே இருக்கு. ஆனா இந்த ஆத்மா ஒன்னா வருது. இங்க ரெண்டு விதமா சொல்லலாம். பால்யாதிஸ்வதி பிறந்தவன் முதல்ல குழந்தையா இருக்கான், பால்யத்துல இருக்கான், அப்புறம் யுவாவா இருக்கிறான், அப்புறம் பிரௌதம், அப்புறம் இருக்கான், இப்படியா நடந்தது. அப்ப என்ன ஆச்சு? அந்த ஒரு சரீரம் இருக்கு, அந்த சரீரம் சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து எத்தனையோ விதமான மாறுதல்களை அடைச்சி கடைசியில போடுது. ஒண்ணுமே இல்லை. அது எனக்கு பால்ய ஆதிவு, பால்யம், யௌவனம், வார்த்தகம் இப்படிலாம் இருக்கும். அதுக்குள்ள அவாந்தரமா எத்தனையோ நிறைய வரும். அது எல்லாம் மாறுபடுறது. பாலனா இருக்கும்போது யுவாவாகவோ விருதனாகவோ இல்லை, யுவாவா இருக்கும்போது பாலனாக இல்லை, விருதனாகவும் இல்லை. விருதனா இருக்கும்போது முன் அவஸ்தைகள்லாம் போயிட்டு மாறிவிட்டு. ஆனா இவன் அவனாவே இருந்தது இருக்கான். நானேதான் குழந்தையா இருந்தேன், நானேதான் யுவாவா இருந்தேன், நீங்க என்னனா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் இவன் ஞாபகப்படுது. அப்ப இல்லை என்ன தெரியுது? சரீரத்துக்கு வந்த அந்த பால்யாதிகள் மாறுதல் அடைஞ்சாலும் நான் மாறுதல் அடையலே அப்படின்னு.
இப்ப போன ஸ்லோகத்துல சொன்ன என்ன ஜாகிரதாதிக்கு ஜாகிரத் சொன்ன சுகுத்திங்கிற இந்த நிலைகள் நிச்சயம் ஒதுக்கு கொண்டே இருந்தாலும் நாம் மாறுதல் அடையவே அப்படின்னு தெரியுது. சர்வாபு அவஸ்தாக்கும் இதை தவிர நீங்க என்ன அவஸ்தைகள் மாணவர்களோ அது எல்லாம் வியாபகமாக இருக்கு. அதாவது பிரியதான் பிரிஞ்சு சொன்னா சேர்ந்து உங்க வருது போகுது நிலைகள் மாறிக்கொண்டே இருந்திருக்கு. ஆனா அனுவர்த்தமானம் இது மாற்றம் மாறுபடாமல் கூடுதலே இருக்கு. இதெல்லாம் அனுவர்த்தத்தை, அது வியாபகத்தே, இது அனுவர்த்தத்தை. அது பிரிஞ்சு போறது இது ஒன்றாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சரீரம் நமக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா நான் தெரியுறேன். பாக்கி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் போதுதான் தெரியும், கேட்கும் போதுதான் தெரியும். எப்போதும் அது தெரிஞ்சுட்டே இருக்கீங்க எந்த விஷயத்தையும் நான் சொல்றது. ஆனால் நான் இருக்கேங்கிறது எப்போ தெரிஞ்சுட்டு சொன்னா எப்பவுமே தெரியுது. எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்ல முடியாது. நான் இருக்கேன்னா இல்லையா மறந்து போச்சு. இது அந்த புறந்தும் சதா மறையவே மறையாது, தெரிஞ்சுட்டே. ஆனால் மறந்து இருக்க மாறையாது. அந்த புறந்தும் சதா சதா குறிச்சுட்டே இருந்தாலும் கூட தெரியலேன்னு சொல்ல முடியாது, மாறையாது. இதை மறுபடியும் மாயிலேந்து விடுவிச்சு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பாஸ்மானம் பிரகடீகரோ பஜதாம் பஜதாம்னு ஒன்று சொன்னாங்க. பக்தி பண்ணினால் தெரியும். பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே பக்தி பண்றவர்களுக்கு தெரியும். பக்தினா என்ன தெரியுமோ? பக்தி அப்படின்னு சொன்னாக்க இப்படி சொல்லக்கூடிய பக்தி வேற விதமான பக்தி. நாலு விதமான பக்தியில 4வது பக்தி சொல்லுவோம். அதாவது சாதாரண பக்திகள் சொன்னாக்க ஆர்த்தோ விஞ்ஞானோ அர்த்தார்த்தி ஞானி 4 விதமான பக்தர்கள் இருக்கிறதாக பகவான் இந்த பகவத்கீதையிலே சொல்றாங்க. ஆர்த்தகா அப்படின்னு சொன்னாக்க பக்கத்துல இருக்கிறவன் பகவான பயணம் பண்றான். இருக்கான கஷ்டம் தீரட்டும் அப்படின்னு கஷ்டம் தீர்ந்தா அவனுக்கு சாபந்தம் ஆயிடுச்சு. விஞ்ஞானங்கிறது பகவத் சாட்சா்காரமான பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கடுத்துதான் போகும். தபத்தெல்லாம் பண்றானோ இல்லையோ, தபத்துனா நான் தெரிஞ்சனா இருக்கா நான் விதாசா இல்லைன்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் அர்த்தா இருக்கு, தேவையா இருக்கா, பணத்துக்காக அதை ஒருவன்னு கேட்கிறான். அவனுக்கு அர்த்தம் கிடைச்சா சாபந்தமாகும். இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக ஏற்பட்ட பக்தி, ஒரு மலத்துக்காக இது வேணும் அது வேணும் வேணும் வேணும்னு கேட்கக்கூடிய பக்தி. இதெல்லாம் ஒரு சாதாரண பக்தியில சொல்லுங்க. ஞானிங்க வரப்படுத்த ஞானிங்கிறதுக்கான தியாகி அவன் ஒரு பக்தி பண்றான். பக்தினா என்னன்னா பரமத்திலே ரொம்ப பிரீதி. எங்க அத்தியந்தமான ஒரு அத்தியந்த பிரீதி எப்படி வரும்னு கேட்டா ஆத்மாவில்தான். அதை தவிர்த்து வேற எதிரியுமே பரம பிரீதி வராது. ஞானி ஆத்மாவாக பரமாத்மா எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிறதாக அந்த வாழ்வை பார்த்ததுனாலே அவனுக்கு அந்த ஆத்மாவிடத்திலே பரமாத்மாவிடத்திலே சகஜமான ஒரு பிரீதி ஏற்பட்டது. சாதாரண மனுஷனுக்கு தன்னிடத்துல எப்படி ஒரு பிரீதி இருக்கும், இதே மாதிரி ஆத்மாவாக அவன் தெரிந்து கொண்ட அந்த பரமாத்மாவிடத்திலே சகஜமான பிரீதி ஏற்பட்டது. அப்போ பக்திங்கிறது சகஜ பக்தி, அகைதுகமான பக்தி. விசேஷப்பட்ட சக்தி உள்ளவர்களுக்கு தானே அந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கும். விடத்தையே தேனதற்காக இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக இதுல வந்துட்டாங்கன்னா அவர்கள் தானே இந்த ஆத்மஸ்வரூபம் அனுப்புறவங்கன்னா பிரகடமாயிடுமா. இந்த சுவாமி தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தானே அவர் தட்சிணாமூர்த்தி தன்னுடைய பின்முத்ரா சொருப்பத்தினாலேயே அனுப்புறவன் அவனுக்கு அந்த ஞானம் வரும்படியாக பண்றான். ஞானதீபேன சாஸ்வதா அவங்களுடைய அஜானத்தனத்தை நாசம் பண்றதுக்காக ஞானதீபத்தை நான் ஏற்றி வைக்கிறேன் பகவத்கீதையை சொல்றாங்க. இவர் அந்த காரியத்தை பண்றார், ஞானத்தை கொடுக்குறார். அப்படி இருக்கக்கூடிய தெய்வீக சுரூபமான இந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். இது 7வது ஸ்லோகம். மாயான உலகத்தை நம்ம எப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா
நம்ம பார்க்கிறோம். தியானம் வந்தா இந்த வேதம் அறியும். வேதம்னா என்ன? இது வேறு அது வேறு அப்படிங்கிறது வேதம். எப்படி எல்லாம் பார்க்கணும்னா காரிய காரணத்தையா, இது காரியம் அது காரணம், இந்த மாதிரி வந்துதான் அதுக்கு அதுதான் காரணம். அப்ப இது அதுன்னு பிரித்து பார்க்கணும். என்னமாக பார்க்கிறோம்? சொர்மானி சம்பந்தா வேதம் பற்றி சில இடத்துல நான் சுவாமி, இவன் எனக்கு தேவதன், நான் வேற அவங்க வேறு, அதுதானே எங்க இப்படி சம்பந்தம் வந்தாலும் இது வேற அது வெளியில வந்து முடிஞ்சுடுவது. சொர்மான சம்பந்தமா இருக்குன்னா சொன்ன தேவதன் சுவாமினா சிஷ்ய ஆச்சாரியா, நான் குரு நான் ஆச்சாரம் சிஷ்யன் அப்படின்னா நான் வேற அவங்க வேற, எங்க போனாலும் இது வேற அது வேற வேற தெரியுது. இது புத்திராதி ஆத்மா, இவன் விதாயம் கொடுத்தா இவன் வேற அவங்க வேற, சரியாக உலகத்தை வேறமாகவே பார்த்துருக்கான். எல்லாரும் இதுதான் பார்க்கலாம். என்னதுனால தெரியுமோ அவன் மாறியா இப்படி பாக்குறது எப்படின்னு சொன்னா நூற்றுக்கு இப்படிதான் பாக்குறேன், சொப்பனம் பாக்குறதுன்னு எல்லாம் பாக்குறேன். ஒரு வித்தியாசம் யாரு பார்க்கிறானோ மாயால எவன் சமத்துக்கு ஆளானானோ பரிசாமிக்கா அவன் இது தட்சிணாமூர்த்தி காட்டில வேளாண் இல்லை. இது பாருங்களேன், முன்னாடி தட்சிணாமூர்த்திய வச்சிருந்த ஞானியாக இப்ப அஞ்ஞானியாக இருந்து உலகத்தை சிவமாக இப்படி பார்க்கிறானே, இந்த ரூபத்தில் அவர்தான் இருக்கார். ஈஸ்வரோ குரு ராத்திரிக்கு நோக்கி செய்கிறார். சொப்பனத்தையும் ஜாகிரத்தையும் இப்படி சின்னமான வஸ்துக்களை யாரு பார்க்கிறான் அப்படின்னு கேட்டால் ஆத்மாதானே பார்க்கிறது. அனாத்மா எப்படி நம்மளை பார்க்க முடியும்? அந்த ஆத்மாவாக இருக்கிறது இந்த தட்சிணாமூர்த்தி தானே. ஜெயேஷ புருஷா மாயா பரிசுநாமிகா பத்மன் ஸ்ரீ குருமூர்த்தையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரு பிரம்மா அபேரத்தை நேர வந்து அந்த தட்சிணாமூர்த்தி அவர்தான் இந்த இதுல பார்த்து பார்க்கிறாரு. பூரம் காந்தி அனதோ விலோம்பர மகர்நாதோ சிவம் சுக்குமான் வித்யாபாதி சராச்சராத்மகம் யஸ்தைவமூர்த்தியஷ்டகம் நான்யஸ்மிஞ்சன வித்யதே விவர்ஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பகவானுடைய சொருபம் எந்த பகவானுக்கு உலகம் கூட ஸ்வரூபமோ அந்த பகவான் வாஸ்தவத்திலே வாஸ்தவம் எப்படின்னு சொன்னா நிர்குணஸ்வரூபம். சகுணமாக பார்க்கிறதும் அதைதான் நிர்குணம் தான், நிர்குணமும் அதுவேதான். சகுணத்துக்காக தனியா நிர்குணமும் ஒன்று இருக்குன்னு நினைக்க முடியாது. எது நிர்குணமோ அதுதான் சகுணமாக காணப்படுகிறது. அது சகுணமாக முதலில் எழுதிட்டு அப்புறம் குணத்தை கழித்து விட்டால் அதுவேதான் நிர்குணம். நிர்குணத்தை பார்க்கறதுக்காக தனியான ஒரு பிரயத்தனம் கிடையாது. அதனாலதான் அகோபரத்திலே அபீச்சேவோபலஸ்தியா தத்துவபாவேன ஜோது அபீச்சேவோபலஸ்து தத்துவபாவ பிரதீகத்தின்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரத்துல என்ன சொல்றது சொன்னா, உடனே நிர்குணத்தை பாருன்னு நாம சொல்லவே கூடாது. சொன்னா நம்ம தப்புதான். ஏன்னா அவன் புரிஞ்சுக்க முடியாது. நிர்குணம்னு சொல்லி ஏதோ ஒரு நிர்குணம்னு ஒரு குணம் உள்ளது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வருவான். மற்ற குணங்களுக்காக வித்தியாசப்பட்ட குணமாக்கம் அப்படி வேண்டாம். நல்ல சத்குணம், சமஸ்த சத்குணங்கள் நாம எந்த குணங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த அனந்த கல்யாண குணங்கள் பொருந்தினவராகவே அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் அக்னிக்கேவ உபலப்தியாக சமஸ்த குணங்களோடு சேர்ந்து அந்த பகவத்ஸ்வரூபத்தை நாம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எது இந்த சமஸ்த குணங்களோட இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சத்வபாவம் நமக்கு தானா வரும். சத்வபாவம் அந்த சமஸ்த குணங்களோட சேர்ந்ததுன்னு சொல்றோமோ இல்லையோ, அப்ப குணங்கள் வேறு அதோட சேர்ந்தது வேறு, அவருடன் சேர்ந்ததாக இருக்க முடியும். குணங்கள் கொண்டதாக அந்த குணங்களை பிரித்து நாம பார்த்தோம்னா எது சேர்ந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் நிர்குணம்னு சொல்லுவோம். நிர்குணம்னு ஏதோ தப்பா அவங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சுடுவாங்க. சகுணம் நிர்குணம் தான் சகுணம், சகுணம் தான் நிர்குணம். சகுணம் குணத்தை விட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு கேட்டா நிர்குணமா இருக்கு. குணத்தோடு இருக்கும்போது அதுதான் அங்க உள்ளது. இப்ப எப்படி சொல்றாருன்னா, பரமசிவனை அஷ்டமூர்த்தின்னு சொல்றது. அவர் 8 வடிவத்துல இருந்துருக்கார்.
உலகத்துல அவருக்கு ஒரே ஒரு வடிவம் இல்லை, அஷ்டமூர்த்தி 8 மூர்த்திகள் கொண்டவர். அதாவது பூஹு அம்மாங்கி அனிலகா அனலகா அனலகா அனிலகா அம்பரம். பூகுனா பிருத்திவி, பஞ்ச மகாபூதங்கள், அம்மாங்கினா ஜலம், அனலகன நெருப்பு, அனிலகன காற்று, அம்பரம்னா ஆகார். இந்த 5 வடிவத்திலையும் சுவாமி இருக்கார். இன்னொரு மூணு இருக்கு. அகர்நாதகா ஹிமாம்சு சூரியன், அகர்நாதகான சூரியன், ஹிமாம்சுகுண சந்திரன், உமான். உமான்னா யாருன்னு சொன்னா புருஷன். எந்த புருஷன் சொன்னா அதுபோத்திற்கு அவசானம் பண்ணிட்டு அவசானம் பண்ணக்கூடிய அந்த எஜமான் இருக்காங்க. சௌத்திரமாக்கள் அவசானம் பண்ணிட்டு தர்மத்தை அவசானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சொரூபத்தில் இருக்கிறது பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரனாக அந்த ரூபத்தில் இருக்க. இப்படியாக இந்த உலகம் கூட இதுல வந்து இந்த பிருத்திவி இவர் தான் சொன்னா பார்த்துவமான பதார்த்தங்கள் எல்லாம் அந்த சொரூபம்னு தெரிஞ்சுக்கணும். ஜலமே இவர் தான் சொன்னா ஜலத்தினால ஆனதுதான். இந்த பஞ்ச மகாபூதங்களால ஆன அவ்வளவு கௌசிகங்களும் பரமேஸ்வர சொரூபம்னு தனியா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பஞ்ச பூதங்கள் அவர்தான் தெரியாது. இப்படியாக மூர்த்தி அஷ்டகம் சராசராத்மகம் இடம் பரமாத்மாவுடைய இந்த அஷ்டமூர்த்தியாக இருக்கக்கூடியது இந்த சராசராத்மகம் ஜெகத். சரம் அஜரம் காலம் ஜெகம்னு சொல்லக்கூடிய இந்த ஜெகத்து பூராவே பரமேஸ்வரனுடைய ஒரு மூர்த்தியாக இருந்திருக்கு. 8 மூர்த்திகள் கொண்டவனாக இருக்கான் பரமேஸ்வரன். ஆனா இந்த பரமேஸ்வரனை விசாரித்து வேதாந்த சாஸ்திரப்படி விமர்சனம் பண்ணி தெரிந்து கொண்டவர்களுக்கு கேட்டால் அவன் சொல்லுவானா, நான் இந்த பரமாத்மாவுடைய சொரூபத்தை விட்டுட்டு வேற ஏதாவது இருக்கா இல்லையா? பரமாத்மா அப்படி இருக்காரு இப்படி இருக்கான்னு இல்லை, அப்படி இருக்காரு இப்படி இருக்காருங்கிறது முதல் கேட்டு. அதுக்கப்புறம் பரமாத்மா வந்தாலும் வேற ஒன்றும் இல்லவே இல்லை. மண் இருக்கு, உடம்பு இருக்கு, பாணி மண்ணாக இருக்கு அப்படிங்கிற முதல் நிலையா. மண்ணுதான் இருக்கு, பானை இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மாதிரி உலகம் எல்லாமே பரமாத்மாவாக இருக்கு. பரமாத்மா தான் உலகமா இருக்காரு அப்படின்னு முதல். அப்புறம் விமர்சனம் பண்ணி விசாரம் பண்ணி தெரிஞ்சுட்டாச்சுன்னா பரமாத்மா தான் இருக்காரு, உலகம் இல்லை அப்படின்னு அதுதான் அவர்தான் சொல்ற. நாமே சிந்தனை இல்லையே விமர்சனம். விமர்சனம்னா விசாரம் பண்ணி பார்க்கிறவர்களுக்கு அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை உண்டால் வேறு எதுவும் இல்லை. அந்த பரமாத்மா ஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி பரமாத்மாவே உருவமாக இருக்கார். அதற்கு நமஸ்காரம். 9வது இதோட அஷ்டகம் முடிஞ்சிடும். முதல் குரலாம் இப்போ ஒரு அழைப்பு. இந்த 9வது ஸ்லோகத்தை பார்க்கும்போது இது கிடைச்சதுன்னா ஆத்மாங்கிறது ஒன்றுதான், பரமாத்மா தான். அந்த பரமாத்மா தான் அதில் கராகராத்மகமாக இருக்காங்க. அப்ப பரமாத்மான்னு அவர் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக எல்லாமாக இருக்கக்கூடியவர். வேத விஞ்ஞானே சர்வ விஞ்ஞானம் எல்லாமா இருக்கக்கூடிய எதுனா அந்த பரமாத்மா கிடைக்கும். இதை தெரிஞ்சு இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்ணிட்டாரா ஆச்சாரியர். இதை தெரிஞ்சுட்டு இதை செலவான விசாரணைகள்லாம் யார் பண்ணி நல்லா மனசுல வாங்கிக்கிறானோ அவனுக்கு மோட்சங்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடியே அவனுக்கு இந்த அனுஷ்டானத்தால ஐஸ்வர்ய சித்தி கூட வரும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றது. பரஸ்வதி சர்வாத்மத்வம் சர்வாத்மத்வ மகாவிபூதி பரிதம் ஸ்வாமீஸ்வரத்வம் ஸ்வதசித்தே சர்வாத்மத்துவம் இது ஸ்ருதீகிருதம். அந்த ஆத்மாதான் எல்லாம் எல்லாமாக இருக்கு அப்படிங்கிறத இவ்வளவு ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமா எடுத்துக்கிறாரு. ஸ்ருதீகிருதம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த அமுதமும் அது இந்த ஸ்லோகத்துல தட்சிணாமூர்த்தி சொல்லக்கூடிய அந்த ஆத்மாதான் எல்லாமாக இருக்கு அப்படிங்கிறத நிறுவனம் விளையாட்டு. அதனால தேன ஆசிய சிரவணா இப்போ இந்த தட்சிணாமூர்த்தி தோற்றமே சாஸ்திரமாயிருக்கு. இன்னும் புதுசா வேலை சாஸ்திரத்துக்கு போகலாம். இந்த தட்சிணாமூர்த்தி தோற்றத்தையே நீங்க சிரவணம் மரணம் விதிசாசனம் பண்ணிக்கலாம். ஆத்மாவே தேன ஆசிய சிரவணா. இந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை சிரவணம் பண்ணினதுனாலே
ததர்த்தம் மனனா கவனமே செய்ய வேண்டியது மனநம். இது சொன்ன விஷயங்கள் அர்த்தம் இருக்கே, அந்த அர்த்தத்தை நன்றான மனநம் ருசிபுரத்தமாக சிந்தனம் பண்ணினதுனாலையும் இந்த வஸ்துவ மரங்களை நல்லா வாங்கி அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனாலையும் சங்கீர்த்தனா இதை எடுத்து சொன்னதுனாலையும் சொல்றாங்க. எல்லாருக்கும் சர்வாத்மத்துவம் சர்வாத்மத்துவம் இவனே தானே. இவனுக்கு வரக்கூடியது என்ன? எல்லாமா இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை உபயோகம் பண்றேன்னு ஒருத்த உபயோகம் பண்ணினான்னு வச்சுருவேன். என்ன தவிர அந்த வாழ்க்கைதான் பரமாத்மா நான் உபயோகம் பண்ணுவேனா? அப்பதான் சர்வாத்மா ஆக முடியுமா? இல்லையா? எல்லாமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மான்னு ஒருத்த உபயோகம் பண்ணினான்னா அவன் தன்னை மாத்திரம் அந்த பரமாத்மாவிலே விலக்கி வச்சுக்க முடியுமோ? அப்படி வச்சானா அந்த பரமாத்மாவை சர்வாத்மா ஆக முடியும். அதனால இவனேதான் அந்த சர்வாத்மான ஆயிடும். சர்வாத்மத்துவம் இவனுக்கே கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, இவனுடைய தோற்ற பட்டணத்துடைய ஒரு விசேஷம் என்னன்னா மகாவிபூதி கதிகம். விபூதியில் பூஜை ஐஸ்வர்யம் அஷ்டைஸ்வர்யம் சொல்லுது. அந்த அஷ்டைஸ்வர்யமும் எனக்கு வந்து சேரும். ஈஸ்வரத்துவம். அதனால இவனே ஈஸ்வரனாக இருந்தார். புனர் அஷ்டகா பரிணகம் ஐஸ்வர்யம் அவ்யாகம். அஷ்டகா பரிணகம் ஐஸ்வர்யத்தை 2 விதமா பிரிச்சுக்கிறது. அப்படின்னு சொல்லி 8 விதமா யோகத்தார வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை சொல்றார். அந்த ஐஸ்வர்யம் எல்லாமே இவனுக்கு சித்திக்கும், அவ்யாகமா சித்திக்கும். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்வர்யத்துல குறைய இருக்காது. ஐஸ்வர்யங்கள்லாம் எப்படி சித்திக்கும்? அதுதான் விமானம். ஒரு சின்ன கேள்விக்கு வெளிச்சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த யோகம் தான் பண்ணலாம்னு சொல்லுவேன். அந்த யோக பிரசாதத்தினாலே அந்த தாரணா மனசாலத்திற்கு கிடைக்கிற அந்த தாரணையால ஒரு விசேஷமான தர்மம் வந்து அவன் தன்னுடைய சரீரத்தை ஜெயிக்கிறான். வந்து அவன் அந்த சரீரத்தை ஜெயிச்சாச்சுன்னா அவன் தன்னுடைய அந்த யோக சக்தியால அந்த சரீரத்தை சின்னதா பண்ணிடுவான், அவன்லாம் பெருசா பண்ணுவான், மழையை போல பண்ணிடுவான், குருவா பண்ணிடுவான். பலம் அது சூடா இருக்கு. ஆனா அதனுடைய பாரம் தாங்க முடியாத அந்த பாரம் அதெல்லாம் பண்ண முடியும். இந்த சக்தி எல்லாம் யோக சாஸ்திரத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யோகத்தினால வருது. ஆனா அத்தனை அவன் சரீரத்தை தான் பண்ணுவான். அந்த மாதிரி இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை படிக்கிறதுனால இவருக்கு யோக சக்தி வந்துவிடும் அப்படின்னு நினைக்கலாமா? வந்தா வந்தான்னு நான் சொல்ல வந்தேன். ஆனால் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்தவர்களுக்கு அச்சைஸ்வரியத்தை தீர்க்கிறது எப்படிங்கிற சர்வாத்மத்துவம் நடக்குது. பகவான வர்ணிக்கும் போது அனோரணியான் மகதோ ரணியான் அப்படின்னு சொல்றது எப்படி? அவர் தன்னுடைய சக்தியால அணுவாகவும் ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறார், மகத்தாகவும் ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னு இல்லை. அணு மகத்து அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் அவர் தான். அந்த எல்லாமே ஆத்மாவாக இருக்கிறது அவர் தான். அப்ப பகவான்கிற பரமாத்மாவை எடுத்துட்டோம்னா அவர் அணுவாகவும் இருக்கிறார், மகத்தாகவும் இருக்கிறார். சர்வாத்மான்னு சொல்லும் போது அவர் சர்வமாக இருக்கும்போது அணுவாக மாற்றம் இல்லை, மகத்தாக மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அணுவாகவும் அஞ்ஞானாகவும் மகத்தாகவும் மகியானாகவும் இருப்பது அவர்தான். இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை படித்து ஆத்மாவை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. அவனும் அதேதான், அதே வசூதான். அப்ப என்ன இவனைதான் அனுமா, இவனைதான் மகிமா. ஆக அச்சைஸ்வரியத்தில் இவன் அடையாத ஐஸ்வரியம் ஒண்ணுமே பாக்கி. யோக பிரபாவத்தினால சரீர தன்னுடைய சரீரத்தை மாற்றம் குறைச்சோ பிரித்து பண்ணோ அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லையே. இவன் சுவாகமாக சின்னதாகவும் பெரியாகவும் எதிராக இருக்கோ எல்லாம் இவனாகவே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறானே, அதுதான் அத்தியாசமான ஐஸ்வரியம். அந்த ஐஸ்வரியம் இவனுக்கு இப்படியாக இருக்கிறது. அவசியத்தை சொல்லும் போது ஜனங்களை ஈர்க்க முடியாத பிரஜை சொல்லணும். ஒவ்வொன்றே அப்படிதான் எனக்கு ஆத்மஜானத்தை என்ன பட அப்படிங்கிறத ஒவ்வொரு நமக்கு ஒவ்வொருதான் இப்ப கிடைக்கிறது. ஆசைப்பட்டவங்க எல்லாமே சேர்ந்து கிடைக்கிறதோ அது ஒரே சமயத்தில் கிடைக்கிறதோ அப்படின்னு கேட்டா இந்த உனக்கு கிடைக்கும் கிடைக்க முடியாது வந்திருக்கிறவங்க பார்த்தா அப்புறம் அந்த ஆசையே விடுது. இது கிடைச்சதுக்கு அப்புறம் சர்வானந்தமான ஒவ்வொரு வாட்டாலும் ஒரு காமம் தெரியும். ஆக கூப்பிடுறதை எப்படி சொல்லணும்னா சர்வான் காமான் ஒரே சமயத்துல எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி மக்கள் தெரிஞ்சு கிடைக்கணும். அதுதான் சொல்ற விதம். அவனுக்கு ருச்சியை ஏற்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தவாதம் சொல்லலாம். இப்படியாக
இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலே ஆக சமஸ்த வேதாந்த காலத்தை அடக்கி வேதாந்தம் எந்த விதத்துல அதுக்கு பலத்திற்கு கொடுக்குமோ ஆத்மஞானத்துக்கு அந்த பலத்திற்கும் அதே விதத்துல வேதாந்தம் சொல்ற மாதிரி சொல்லியிருக்க குருவுடைய குருஸ்தியாகவும் இது அமையிறது, பரமாத்ம ஸ்தியாகவும் அமையிறது. அதே விதத்தில் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை எனக்கு தெரிஞ்சு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இப்பதான் நான் முதல் தடவை இந்த ஒரு ஆர்வத்தை நான்